சாப்பாடும் இறங்காது, தூக்கமும் வராது. ஏன்னா எங்களுக்கு ரூம் எல்லாம் இல்லை. இங்க எரியுதுன்னா இங்க உட்காந்து சாப்பிடணும். அப்போ வந்து நெருப்பை பார்த்துனே நம்ம சாப்பிடுவோம். அது இல்லாம அந்த உள்ள எரியுதுன்னா நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. இப்போ ஒரு பரோட்டா பார்த்தோன்னே வந்து இந்த குடல் ஞாபகம் வரும். குடல் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ பரோட்டா மாவு நம்ம சுற்றி வைக்கிறோம்ல, பரோட்டா சுற்றிட்டு ஹோட்டல்ல எல்லாம் வைப்பாங்களே இப்படி நீட்டா, குடல் அப்படியே தான் இருக்கும். ஆப்ரேஷன் தேட்டர்ல நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க. இங்க நாங்கள் லைவா பார்ப்போம். குடல் ஈரலாம் உயம் கீழே, ஈரல் வெளியில வந்து விழும், கீழே விழும். எரிஞ்சு வந்து உள்ளேருந்து எரிஞ்சு வந்து கீழே விழும். கீழே விழுந்து எரியும். எரிஞ்சு அதுதான் சாம்பல் ஆகும். நைட் நேரத்தில் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து நான் வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிற சுடுகாட்டிலேயே போய் உள்ளே போய் நின்றுக்கிறேன். தூக்கத்திலேயே நின்றுலாம் இருந்துக்கிறேன். சுடுகாட்டு வாசல்லையே நின்றுலாம் இருந்துக்கிறேன். அது வந்து என்ன கூப்பிடுமா, எரிச்சிட்டு போகலாம், அது வந்து கூப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல மோகினின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்மளுக்கு அந்த மாரி எனக்கு 2 வாட்டி நடந்துருக்கு. கூப்பிட்டு நான் சுடுகாட்டு வாசலில் போயிட்டு கண்ணை மூடினே நின்றபடியே இருந்து வேற ஒருத்தவங்க இட்டுன்னு வந்து எங்களை வீட்டில் விட்டாங்க. தூக்கத்தில் வந்து கனவுலாம் இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கனவு வரும். வந்து ஒருத்தவங்க வந்து வலிப்பாங்க என்ன, நீனா என் புள்ள வந்துரு அப்படின்ட்டு லேடிஸ் வந்து இப்போ இங்க கனவுல. ஆமா இப்போ இங்க வந்து நடக்குதுல்ல, இப்போ வந்து அவங்க குழந்தை செத்துச்சுன்னா அம்மா இது பண்ணுவாங்கல்ல, நீ என் பையன் ஏந்து வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நடக்குதுல்ல அந்த மாதிரி வந்து என்ன ஒருத்தர் ரியலா வலிக்கிற மாதிரி இருக்கும். கையை பிடிச்சி அந்த மாதிரிலாம் அப்படியே இங்க நடக்குது எல்லாமே அப்படியே வீட்டுல வரும். ஏன்னா இதெல்லாம் மறக்கிற விஷயம் இல்லை சீக்கிரமா.